ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நமக்குள் இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அவர் பல்வேறு பெயர்களிலே அறியப்பட்டார் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லது மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள், மெசியானிக் பீப்புள் என்று சொல்லுவார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களை ஆடுகள் என்று சொல்லி வேதம் அடையாளப்படுத்துகிறது. we are the sheep. ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களை ஓநாய்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. நம்முடைய இரட்சகர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னார். ரொம்ப கடினமாய், காதுகள் கேட்பதற்கே கடினமான வார்த்தைகள். சில சமயம் அதை புரிந்து கொள்வது கடினம், புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வது கடினம். நம்முடைய இரட்சகர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவதைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன். ஆடு வெஜிடேரியன், அதாவது புல் பூண்டு செடிகளை தின்னக்கூடியது. ஓநாய் மாம்சபட்சினி, மிருகங்களை அடித்து சாப்பிடக்கூடியது. ஒரு ஆடு ஓநாய்க்குள் போனால் ஆட்டிற்கு பாதிப்பா ஓநாய்க்கு பாதிப்பா என்று சொன்னால் ஆட்டிற்கு தான் பாதிப்பு. ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவதைப் போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் போவதற்கு ஆயத்தமாக இருப்போம்? அதனுடைய பொருள் என்ன? இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் பல பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி நேரிடும். ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அஞ்ஞானிகள், அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள் உங்களை கேள்வி கேட்பார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள். மத சம்பந்தப்பட்ட மக்களால் நீங்கள் கேள்விகளால் துளைத்தெடுக்கப்படுவீர்கள். ஒரு மோசமான நிர்பந்தமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்போம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இயேசுவினுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இங்கே பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் ஆவியானவராக அடையாளப்படுத்தப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிதாவின் ஆவி அவர் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் ராஜாக்களுக்கு முன்பாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை கேள்விகளால் துளைத்தெடுக்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நம்மை குற்றவாளியாக நிறுத்தும் பொழுது, இப்படி பல்விதமான போராட்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது நாம பேசினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, மக்களுக்கு அது புரியாது. அதற்காக ஆண்டவர் இயேசு கொடுக்கிற தைரியமான வார்த்தைகள் என்ன என்பதை கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் பேசுவது கிடையாது, நீங்கள் பேசப்போவது கிடையாது. உங்களுக்குள்ளாக இருந்து பேசுகிறவர் பிதாவின் ஆவியானவர். இப்போ வித்தியாசம் என்ன? நான் பேசினால் என்ன நடக்கும்? எனக்குள்ளாக பிதாவின் ஆவியானவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் பேச அனுமதி கொடுத்து அவர் பேசினால் என்ன நடக்கும்? வெற்றி
எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? இந்த சூழ்நிலைகளிலிருந்து எப்பொழுது நாம் வெளியே வருவோம்? ஆடுகள் ஓநாய்கள். ஓநாய்கள் ஆடுகளாகிய நம்மை பீறாமல், நம்மை சேதப்படுத்தாமல், காயப்படுத்தாமல், துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான புரொடெக்ஷன் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி இங்கே அறிமுகப்படுத்துவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான உலகம் இல்லை. இயேசு தெளிவாக சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். நாம் வாழ்கிற இந்த உலகம் நமக்கான உலகம் இல்லை என்பது ஆதியிலிருந்தே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதாகமத்தை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படி என்று சொல்லும் பொழுது நமக்கு நாம் எதுவுமே செய்யாமலேயே நமக்கு போராட்டம் வரும். எந்த விதமான காரியங்களிலும் நாம் ஈடுபடாமலேயே நமக்கு பிரச்சனைகள் வரும். நாம் அமைதியாக இருப்போம், நாம் எதிலும் ஈடுபட்டிருக்க மாட்டோம், ஆனாலும் நமக்கு பிரச்சனைகள். நாம் ஒதுங்கி வாழலாம் என்று சொல்லி வாழ்ந்தாலும் நம்மையே தேடி வருவார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் திடன் கொள்ளுவதற்கான ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மை தேற்றுவதற்கான ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒன்று நிச்சயம், அது என்ன என்று கேட்டால், எவ்வளவு ஆதிக்க சக்திகள் நம்மை எதிர்த்து வந்தாலும் நமக்குள்ளாக பிதாவின் ஆவியானவர் என்று அறியப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கும் ஆண்டவர் பெரியவர் என்கிற இந்த அற்புதமான விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் நம்முடைய இரட்சகரிடத்தில், ஆண்டவரிடத்தில் வேண்டுவது, மன்றாடுவது என்ன என்றால், ஆண்டவரே, உம்முடைய பிதாவின் ஆவியானவரை நீர் எனக்காக அனுப்பும், எனக்குள்ளாக அவர் வாசம் பண்ணட்டும். நான் பேச முயற்சி செய்ய மாட்டேன், நான் பேச வேண்டாம், நான் பேசுவதற்கு விருப்பம் இல்லை, நான் பேசக்கூடாது. எனக்கு பதிலாக எனக்குள் இருந்து பிதாவின் ஆவியானவர் எனக்காக பேசட்டும். அவர் வெற்றியின் ஆவியானவராக நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக செயல்படுவார். இந்த சூழ்நிலைகளெல்லாம் வராது என்று சொல்லி ஒரு நாளும் சொல்லவே இல்லை. இத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதற்கு எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் விதிவிலக்கல்ல. அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாரை அழைக்க வேண்டும்? பிதாவின் ஆவியானவரை அழைக்க வேண்டும். வாரும் பிதாவின் ஆவியானவரே, எனக்குள்ளாக இறங்கி வாரும். நான் ஓநாய்களை எதிர்கொள்ள, அந்த ஓநாய்களை ஃபேஸ் பண்ண, அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீர் எனக்குள்ளாக இருந்து பேசும் ஆண்டவரே என்று சொல்லுகிற மன்றாட்டை நாம் ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும். எத்தனை பேர் பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்குள் வாசம் செய்து உங்களுக்கு பதிலாக அவர் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டீர்கள்? பிதாவின் ஆவியானவர் நமக்காக நாம் பேசுவதற்கு பதிலாக அவர் பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதே இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. வாருங்கள், பிதாவின் ஆவியானவருக்காக நாம் மன்றாடுவோம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் நிறுத்தப்படுவோம். ஆண்டவரே, மத தலைவர்களுக்கு முன்பாகவும் நிறுத்தப்படுவோம். ஆனாலும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து பேசுகிறார் என்று நீர் அற்புதமாய் சொல்லியிருக்கிறீர். எங்களுக்குள் இருக்கிற கலக்கங்களும் திகில்களும் பயங்களும் எங்களை விட்டு போய்விட்டது ஆண்டவரே. காரணம், எங்களுக்காக ஒரு பிதாவின் ஆவியானவர் இருக்கிறார் என்கிற நற்செய்தியை இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நீர் சொல்லிவிட்டு சென்றீர். அந்த பிதாவின் ஆவியானவர்
நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த பிதாவின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிதாவின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்த பொழுது எதிர்ப்புகள் யாரிடத்திலிருந்து? தங்களுடைய சொந்த ஜனங்களிலிருந்து. இந்த உலகத்திலே யாரெல்லாம் மனிதர்களாக பிறக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற மிக மிக கண்டிப்பான கட்டாயமான ஒரு தேவை இருக்கும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. அந்த வாயின் அறிக்கையும் இருதயத்தின் விசுவாசமும் நமக்கு எதை தேடித் தருகிறது என்று சொன்னால்